நம்முடைய முன்னோர்கள் இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை வாழ்ந்திருக்கின்றார்கள் என்று சொல்லுகிற பொழுது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். காரணம், இன்று அறிவியல் முன்னேற்றங்களில் எத்தனையோ மாற்றங்களை கண்டாலும் கூட அவருடைய வாழ்வியல் முறையில் பல அதிசயத்தக்க செய்திகள் இருக்கின்றன. அப்படித்தான் தொழிலாளர்கள், விவசாயிகள் எல்லாம் பறவைகள் எழுப்புகின்ற ஒலியை வைத்து எத்தனை மணி என்று கணக்கிட்டிருக்கின்றார்கள். அதிகாலையில் கரிச்சான் குருவி என்று ஒரு குருவி, அது 3 மணிக்கு சப்திக்கும், அதாவது ஒலி எழுப்பும். செம்போத்து என்று ஒரு பறவை இருக்கின்றது. இது இந்தியா, இலங்கை, தென்கிழக்கு ஆசிய நாடுகள் அனைத்திலுமே இந்த பறவையை பார்க்க முடிகின்றது. இது அதிகாலை 3:30 மணிக்கு இதனுடைய ஒலி எழுப்பும். காலை 4 மணிக்கு குயில் கூவும். ஆனால் மழை காலங்களில் குயில் கூவுவது கிடையாது. 4:30 மணிக்கு சேவல் கூவும். இதை வைத்துத்தான் விவசாயிகள் தங்களுடைய பணிகளுக்கு அதிகாலை நேரங்களில் செல்வார்கள். அதற்கு அலாரம் அடித்தது போல 4:30 மணிக்கு சேவல் கூவுவது வழக்கமாக இருக்கின்றது இன்று வரை. காலை 5 மணிக்கு காகம் கரையும். 6 மணிக்கு மீன்கொத்தி பறவைகள் ஒலி எழுப்புகின்றன. ஆக நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் இந்த பறவைகள் எழுப்புகின்ற ஒலியை வைத்து மணியை கணக்கிட்டிருக்கின்றார்கள் என்பது ஆச்சரியமான உண்மை. இதுபோல் தனித்தனியாக பல பறவைகளை பற்றிய விளக்கங்களை அடுத்தடுத்த வீடியோக்களில் நாம் தெரிந்து கொள்ளலாம்.